மதுரையில் நடைபெற்ற உலக பிரசித்தி பெற்ற கள்ளழகர் சித்திரை திருவிழா நிகழ்வினை முன்னிட்டு வைகை ஆற்றில் அதிக அளவிலான கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவிழாவின் 5ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் தங்க குதிரையில் எழுந்தருளி வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் பக்தர்களின் உற்சாக குரலுடன் நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மதுரையில் திரண்டதால் நகரம் முழுவதும் திருவிழா கோலமாக காணப்பட்டது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக வைகை அணை மூலம் 900 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் ஆற்றில் நீரின் ஓட்டம் கணிசமாக அதிகரித்திருந்தது. இதனால் வைகை ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறை மற்றும் மீட்பு படையினர் தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அழகரை அருகிலிருந்து தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சில இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை புறக்கணித்து ஆற்றுக்குள் இறங்கினர். மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் சிலர் நேரடியாக ஆற்றுக்குள் குதித்து ஆபத்தான முறையில் நீந்தி செல்ல முயன்ற சம்பவங்கள் பதிவாகின. நீரின் வேகம் அதிகமாக இருந்த போதிலும் ஆபத்தை உணராமல் வைகை ஆற்றில் கடக்க முயன்ற சிலரின் நடவடிக்கை அங்கிருந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவ்வாறு நீந்தி சென்ற சிலர் வைகையின் தென்கரை பகுதியை அடைந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம் என காவல்துறையினர் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இருந்தபோதிலும் கூட்ட நெரிசல் காரணமாக சவாலான நிலை தொடர்ந்து நிலவி வந்தது.